பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான் என்பதாக. நானும் ஒரு மனுஷன்தான், ஐ மைசெல்ஃப் ஆம் அ மேன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவனுடைய தரிசனத்தின்படி இத்தாலியா பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாய் காணப்பட்ட கொர்நேலியுவின் வீட்டில் பிரவேசித்த வேளையில் அவன் எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் உம்மைப் போல ஒரு மனுஷன்தான் என்று கூறினான். அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுல் லீஸ்திராவில் ஊழியம் செய்து கொண்டு வந்த வேளையில் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் காணப்பட்ட ஒருவனை, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்ன வேளையில் அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அங்கு காணப்பட்ட பூஜாரி எருதுகளையும் பூமாலைகளையும் கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட்டு அவர்களை தொழுவதற்கு மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கண்டு தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள்தான் என்றார்கள். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் தேவதூதன் ஒருவன் பரலோக காட்சிகளை எல்லாம் யோவானுக்கு காண்பித்த வேளையில் யோவான் அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தான். தூதன் அவனை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்று கூறினான். இந்நாட்களில் தலைவர்களும் மனிதர்களும் தங்களை தெய்வங்களாகவும் அவதாரங்களாகவும் காட்டுகிறார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களில் மற்ற எல்லா மனிதர்களைப் போல மரித்து மண்ணோடு போகிறார்கள். எல்லா மதங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. கிறிஸ்தவத்திலும் நாங்களும் பாடுள்ள மனிதர்கள் என்று கூறின அப்போஸ்தலர்களை புனிதர்கள் என்று கூறி அவர்கள் சிலைகளை முத்தமிடுவதும் வணங்குவதும் காணப்படுகிறது. ஊழியர்களிலும் விசுவாசிகளிலும் சிலர் தாங்கள் மற்றவர்களை பார்க்கலும் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் கூறினார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்பதாக. தொழுகைக்கும் ஆராதனைக்கும் பாத்திரர் இயேசு ஒருவரே. அவர் இந்த பூமியில் காணப்பட்ட நாட்களிலும் அவர் ஒருவரே தொழுகைக்கு பாத்திரராய் காணப்பட்டார். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அமர பண்ணின வேளையில் படவில் உள்ளவர்கள், மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவின் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்றும் வேதம் கூறுகிறது. அவர் யாரையும் தடை செய்யவில்லை. காரணம், அவர் அதற்கு உரியவராய் காணப்பட்டார். பரலோகத்திலும் அவர் ஒருவரே தொழுகைக்கு பாத்திரராய் காணப்படுகிறார். ஆகையால் வணக்கத்தையும் தொழுகையையும் மனுஷரின் கனத்தையும் இச்சிக்காதிருங்கள். நாம் சாதாரண பாடுள்ள மனுஷர்கள் என்ற சிந்தையோடு வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். அப்போது தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் பாடுள்ள மனுஷர்கள் என்ற சிந்தையோடு தாழ்மையோடு வாழ்வதற்கு கர்த்தர் எங்களை அனுதினமும் பழக்குவிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொன்னீரே. உம்முடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறியிருக்கும்படி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். காரிய சித்தியை உண்டு பண்ணும். போக்கிலும் வரத்திலும் உடலிலும் ஒரு தீங்கும் இவர்களை அணுகாதபடிக்கு கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.